இந்த சமயத்துல இப்படி ஒரு சீன் தேவையா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாரையுமே கேட்க வைக்கிறாங்க. ஏன்னா வெண்பாவ கடைசி நேரத்துல காப்பாத்திருவாங்க விஜய் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நேரத்துல விஜய் கால்ல அடிபட்டிருக்கு. அவங்க கால் முறிஞ்சிருச்சு அப்படிங்கிறதால ஹாஸ்பிட்டல்ல அவங்க போய் இருக்கிற மாரி காமிச்சிடுறாங்க. ஏன்னா நமக்கு இருந்த ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, விஜய் கிட்டத்தட்ட நம்ம வெண்பாவ நெருங்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல அவங்க ஏறுற மாரி தான் காமிச்சாங்க ப்ரொமோல அப்படிங்கிறப்ப, நிச்சயமா நம்ம வெண்பாவ காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனாலுமே அந்த ரவுடிங்கள அவங்கள ஏற விடல. இந்த சூழ்நிலையில விஜயுமே பரவாயில்ல நான் ஆட்டோல போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பின் வாங்கிடுறாங்க. இதனால அந்த ரவுடிகள் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. சரி இந்த இடத்துல தான் தப்பிச்சிட்டாங்க, அடுத்ததா இப்போ ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க போலீஸ், அதுலயாவது சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போவுமே அந்த ஆம்புலன்ஸோட நம்பரை மாற்றி வச்சிடுறாங்க. அதனால அங்கே இருந்துமே போலீஸ் அவங்கள செக் பண்ணாமல் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ இதையெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ வெண்பாவை நீங்கள் எப்படி தான் மீட்க போறீங்க? எப்போ தான் அந்த ஒரு சந்தோஷமான நியூஸை ரசிகர்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே நம்ம சீரியலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காப்பாத்திடுவாங்க, நாளைக்கு காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்பவே ஒரு வாரம் கடந்து போயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட்லயாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க. இப்போ அடுத்ததா வெண்பாவை எப்படி தான் மீட்க போறாங்க? ஒரு பக்கம் மல்லி போலீஸ் ரெண்டு பேருமே அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வெண்பாவை யார் மீட்க போறாங்க? சரி தீபிகா தான் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்கிறாங்க. சரி கடைசி நிமிஷத்துல தீபிகா வந்து காப்பாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே நமக்கு கிட்ட இருக்க தான் செய்யுது. தீபன் ஒரு பக்கம் எப்படியாச்சும் வெண்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான முயற்சிகளை அவங்களுமே எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம இப்போ விஜய்க்கு என்னதான் ஆச்சு, அவங்க காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறப்ப டாக்டர் உங்களோட உறவினர்கள் நம்பர் சொல்லுங்க, நாங்கள் கால் பண்ணி வர சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒய்ஃபோட நம்பரை கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மல்லி மேலே அவங்களுக்கு கோபம் இருக்க தான் செய்யுது, அதெல்லாம் ஓகே தான். ஆனாலுமே இந்த சமயத்தில் அவன் என்னோட ஒய்ஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு குணாவோட நம்பர் தரேன், அவங்கள வேணால் வர சொல்லுங்கள், ஆனால் என்னோட ஃபேமிலியில இருந்து நீங்கள் யாரையுமே வர வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்குது. சரி வெண்பா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மனஸ்தாபங்கள்லாம் மாறும் அப்படிங்கிறதால கூடிய சீக்கிரம் வெண்பாவை மீட்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களோட விருப்பம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.